டைட்டில் பார்க் பத்தி சொல்றாரு. பயோ மைனிங் பண்ணிருக்கு. 5 வருஷமா டைட்டில் பார்க் வேலை நடந்துட்டு சார். இருங்க. வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? இருங்க இந்த பாத்து சார். சும்மா இந்த ஊழலே. இல்ல நாங்க எல்லாம் பிசினஸ் இல்ல வேணாம் இல்ல அங்க வேணாம். அப்பா கோவணத்துல இருந்தியாடா. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. ஒரு அமைச்சர், திமுக அமைச்சர் இதை கூட பேசலாம், என்ன பண்றது? அதாவது ஒரு கருத்து கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணும், கருத்தியெல்லாம் பதில் சொல்லணும். பாஜக எய்ம்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கு. மதுரையில எய்ம்ஸ் கொண்டு வரோம், வெகு விரைவில் கட்டிடுவோம், வெகு விரைவில் வந்துரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. அதுல ஒரு ஒற்றை செங்கலை காட்டி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதே போலதான் இவர்கள் டைட்டில் பார்க் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரோடா விட்டு மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. நீட் தேர்வு ரத்து பண்றோம், நாங்க மக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் செய்யறோம்னு சொல்லி மக்களை ஏமாத்தினாங்க. இப்ப அது கேள்வி கேட்டா அப்பெல்லாம் நீ கோவணத்துக்குள்ள இருந்தவடா, நீங்கெல்லாம் கத்தாதீங்கடா, உங்களை மாதிரி பார்த்துட்டா அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவது ஒரு அமைச்சருக்கு அழகா? திமுக அமைச்சர்கள்னாலே அது ஆபாச அமைச்சர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க.